வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 13. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா முயலோட நரம்பு மண்டலம். முயலின் நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம் மற்றும் தானியங்கு நரம்பு மண்டலம்னு 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதுல மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா சிஎன்எஸ் கொடுத்துருக்காங்களா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னா முதுகெலும்பும் மூளையும் சேர்ந்ததுதான் யாருன்னா அந்த சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். புற அமைவுனா மூளையை சுத்தி உள்ளதும் முதுகு தண்டை சுத்தி உள்ளதும். தானியங்கு நரம்பு மண்டலம்னா ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடியது. ஓகேவா? மைய நரம்பு மண்டலத்தில், அதுல நல்லா கவனிங்க, இத மைய நரம்பு மண்டலத்தில் யார் இருக்கா? மூளையும் முதுகு தண்டுவடமும் இருக்கு. புற அமைவு நரம்பு மண்டலத்துல 12 இணை புற அமைவுனா மூளையை சுத்தி உள்ள நரம்புகளும் 37 தண்டுவடத்தை சுத்தி உள்ள நரம்புகளும் உள்ளன. தானியங்கு நரம்பு மண்டலமானது மேலும் பரிவு மற்றும் இணை பரிவு நரம்பு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ணு துடிக்குது இல்லையா, அதெல்லாம் தானா செயல்படுறது. நம்ம இதயம் எந்நேரமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, துடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த உள் உறுப்புகள் எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா தானியங்கு நரம்பு மண்டலம் தான். முயலுக்கும் அதே மாதிரிதான். மூளை மண்டையோட்டினுள் அமைந்துள்ளது. மூளை எங்க இருக்கு? மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கு. அந்த மூளையை சுத்தி 3 சவ்வுகள் இருக்கு பாதுகாப்புக்கு. யாருன்னா வெளிச்சவ்வு, டியூராமேட்டர், உட்சவ்வு, பயாமேட்டர், இடைச்சவ்வு, அரக்னாய்டு மெம்பரைன் அப்படின்னு 3 சவ்வு இருக்கு. மூளையானது எத்தனை பகுதியா பிரிக்கிறாங்க? 3ஆ பிரிக்கிறாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு பிரிக்கிறாங்க. முன்மூளை ஓரினை நுகர்ச்சி கதுப்புகள், பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டயன்செஃபலான் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. பெருமூளை அரைக்கோளங்கள் 2 கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளன. நடுமூளை அதுல என்ன இருக்கு பாருங்க, பார்வை கோளங்களை கொண்டுள்ளது. பின்மூளையில், பின்பக்க மூளையில சிறுமூளை, பான்சு, பெரோலி மற்றும் முகுளம் ஆகியவை உள்ளன. மூளை குறித்து விரிவான செய்திகளை நரம்பு மண்டலம் என்ற பாடத்தில் கற்கலாம். உங்களுக்கு எங்க சொல்லிட்டாங்க, ஒரு 15ஆம் லெசன் 16ஆம் லெசன்ல நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். அடுத்தது முயலோட சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம். இது கழிவு நீக்கம் மற்றும் இனப்பெருக்க மண்டலங்களை உள்ளடக்கியது. கருநிலையில் உள்ள போது இவ்விரு மண்டலங்களும் தனித்தனியே வளர்ச்சி அடைகின்றன. ஆனால் முதிர்ந்த உயிரியில் இம்மண்டலங்கள் ஒன்றிணைந்து சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம் என்ற ஒரே மண்டலம் ஆகிறது. இப்ப கழிவு நீக்கம்ங்கிறது என்னது? இப்ப சிறுநீரகம் இருக்கும், இங்க வரைஞ்சு காட்டுறோம் பாருங்க. சிறுநீரகம், அது அந்த வெளியேற்றக்கூடிய குழாய் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இங்க சிறுநீர் சேமிப்பு பை இருக்கும். அது புறத்துளைகள் மூலமா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வெளியில வர ஆரம்பிச்சிடும். இதுதான் சிறுநீரகத்தோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர். சிறுநீரகங்கள் கருஞ்சிவப்பு நிறமா இருக்கு. என்ன ஷேப்ல இருக்கு? அவரை விதை வடிவம் இருக்கு. எங்க இருக்கும்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில இருக்கு. ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெஃப்ரான்களால் ஆக்கப்பட்ட மெட்டாநெஃப்ரிக் வகையை சார்ந்தது. சிறுநீரகத்துக்குள்ள உள்ள நெஃப்ரான்கள் தான் என்ன பண்ணும்னா ரத்தத்திலிருந்து கழிவுகளை சிறுநீரா வெளியில அனுப்பும். சிறுநீரகங்கள் ரத்தத்திலிருந்து நைட்ரஜன் சார் கழிவு பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகின்றன. அப்ப முயலோட யூரின்ல எந்த காம்பவுண்ட் அதிகமா இருக்குன்னா யூரியாங்கிற ஒரு காம்பவுண்ட் அதிகமா இருக்கு. அதாவது உப்பு தான் அது. 2 சிறுநீரக நாளகங்களும் சிறுநீர் பையின் பின்புறத்தில் திறக்கின்றன. சிறுநீர் பை தசையாலான சிறுநீர் புறவழி மூலம் வெளியே திறக்கிறது. அதாவது சிறுநீர் நாளம்ங்கிறது இந்த நான் ஒரு கம்பி மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இதுதான். அடுத்தது சிறுநீர் பைங்கிறது இங்க ஒரு பேக் இருக்கு பாரு, இது. சிறுநீர் புறவழிங்கிறது இது. ஓகேவா? அடுத்தது இனப்பெருக்க மண்டலம். முயல்களில் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே காணப்படுகின்றன. முயல்களின் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பு மற்றும் துணை பாலுறுப்புகள் குறித்து கீழே காண்போம். ஃபர்ஸ்ட் ஆண் இனப்பெருக்க மண்டலம். முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஓரிணை விந்தகம். ஓரிணைனா 2 விந்தகங்கள் இருக்கு. ஓகேவா? அவற்றோடு தொடர்புடைய நாளங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்தகங்கள் என்ன செய்யும்? விந்து செல்களை உற்பத்தி செய்யும். விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும். தோலாலான விதைப்பைகளுள் விந்தகங்கள் எங்க இருக்கும்னா அந்த விதைப்பைகள்ல இருக்கும். ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண் குழல்கள் என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. இக்குழல்களில் விந்து செல்கள் முதிர்ச்சி அடையும் போது அவை சேகரிக்கும் நாளங்களில் தேக்கப்பட்டு எபிடிமிஸுக்கு கடத்தப்படுகின்றன. இது எல்லாமே நம்ம அட்டைப்பூச்சில படிச்சோம் அந்த வார்த்தையெல்லாம். இருபக்க விந்து நாளங்களும் சிறுநீர் பைக்கு சற்று கீழே சிறுநீர் வடிக்குழாயில் இணைகின்றன. சிறுநீர் வடிக்குழாய் பின்னோக்கி சென்று ஆண்குறியில் சேர்கிறது. உங்களுக்கு நான் இங்க அந்த படத்துல காட்டுறேன் பாருங்க. இதுதான் விந்தகம்.
விந்தகம் எங்க இருக்குன்னா விதைப்பைக்குள்ள இருக்கு. ஓகேவா? இதுல இருந்து இதுக்குள்ளதான் அந்த சுருள் வடிவ எப்பிடிடமிஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் இந்த வெளி செல்லும் நாளம் எல்லாம் படிச்சோம்ல, எப்பிடிடமிஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா? இப்ப இதுல உருவாகிற அந்த அந்த விந்து செல்கள் முதிர்ச்சி அடைந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இந்த விந்து நாளங்களின் வழியாக எதை அடைஞ்சிருதுன்னா, இந்த சிறுநீர் புறவழி வழியா செல்கள் வெளியில வந்துரும். அடுத்து பாருங்க, முயலின் பெண் இனப்பெருக்க மண்டலம். முயலின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரினை அண்டகங்களும் தொடர்புடைய சுரப்பிகளும் உள்ளன. இவை சிறுநீரகங்களுக்கு பின்னால் வயிற்றறையில் அமைந்துள்ளன. அண்டகங்கள் அண்ட செல், அதாவது முட்டையை உற்பத்தி செய்யும். அவை கிராஃபியன் ஃபாலிகல்கள் என்ற சிறப்பு செல்கள் கொத்தாக ஒவ்வொரு அண்ட செல்லையும் சூழ்ந்துள்ளது. ஒவ்வொரு அண்டகமும் பெலோப்பியன் குழல் என்ற அண்டக குழாயினுள் அண்ட செல்லை விடுவிக்கிறது. இவ்வண்ட குழாயின் வாய்ப்பகுதி அண்டகத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, இந்த இடத்துலதான் அண்டகம், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இதுதான் அண்டகம். இதுக்குள்ளதான் அந்த முட்டைகள் உருவாகும். ஓகேவா? உருவாகிற முட்டைகள் என்ன பண்ணும்னா, இந்த பெலோப்பியன் டியூப் வழியா எங்க வருது அப்படின்னா கர்ப்பப்பைய அடையுது. எது கர்ப்பப்பை? இந்த இடம் தான் கர்ப்பப்பை. ஓகேவா? இந்த கர்ப்பப்பைய அந்த சினை முட்டைகள் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பின் வழியா அது இருக்கு இல்லையா, இந்த வழியா அந்த முட்டைகள் ரிலீஸ் ஆகும். அடுத்து பாருங்க, இக்குழாய் அகன்ற பகுதியான கருப்பையாக தொடர்கிறது. முயலின் கருப்பை இது தனித்தனி பகுதிகளாக அமைந்துள்ளது. மையத்தில் ஒன்றாக இணைந்து யோனி அல்லது பிறப்பு கால்வாயாக மாறுகிறது. சிறுநீர் பையும் யோனியும் இணைந்து வெஸ்டிபியூல் அல்லது சிறுநீரக இனப்பெருக்க கால்வாய் உருவாகிறது. இக்கால்வாய் பின்னோக்கி சென்று சிறிய பிளவு போன்ற பிறப்புறுப்பு அல்லது பல்பாவாக வெளித்திருக்கிறது. போரினை கௌப்ரின் சுரப்பிகளும் கழிவிட சுரப்பிகளும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ளன. இதோட நமக்கு இந்த முயல் லெசன் முடிஞ்சிச்சு.